போதைப் பொருளில் வந்த பணத்தை வைத்துதான் திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வருவதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் நடமாட்டத்தால் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு விடியா திமுக தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசு, சர்வதேச போதை கும்பல் தலைவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசு, அவருக்கு கட்சி பதவி கொடுத்த அரசு இந்த 3 ஆண்டுகளிலே போதைப் பொருள் சாம்ராஜ்யமாக தமிழகம் மாறியிருக்கிறது. அதற்கு மூளையாக செயல்பட்ட மாஸ்டர் பிரைன் ஜாபர் ஜாதிக்கை கட்சியிலே இருந்து நாங்கள் நீக்கியிருக்கோம் என்று சொன்னாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளத்தை வைத்துத்தான், அந்த கட்சி தலைவரின் குடும்ப உறுப்பினர்களை வைத்துத்தான், வாரிசு அரசியலை வைத்துத்தான், அதோடு தொடர்பு ஏற்படுத்தித்தான் இந்த போதை சாம்ராஜ்யத்தை சர்வதேச கும்பலோடு ஜாபர் சாதிக் தைரியமாக இந்த நெட்வொர்க்கை செய்திருக்கிறார் என்பது